கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த முறை நாம் ரோமர் 12ஆம் அதிகாரம் 9-13 வசனங்களிலிருந்து சகோதர சிநேகத்தை குறித்த 13 பண்புகளை கற்றுக்கொண்டோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 9-21 வசனங்கள் அன்பை குறித்து போதிக்கிறது. அன்பை குறித்து போதிக்கும் இந்த வசனங்களை 2 பகுதிகளாக பார்க்கலாம். முதல் பகுதி கடந்த முறை கற்றுக்கொண்ட 9-13 வசனங்கள் நம்முடைய சக விசுவாசிகளை எப்படி நேசிப்பது என்றும், இரண்டாவது பகுதி அதாவது இன்று கற்றுக்கொள்ளுகிற 14-21 வசனங்கள் நம்மை சுற்றி இருக்கிற அவ்விசுவாசிகளையும் நம்முடைய பகைவர்களையும் எப்படி நேசிப்பது என்றும் விளக்குகிறது. இந்த 8 வசனங்களில், அதாவது ரோமர் 12ஆம் அதிகாரம் 14-21 வசனங்களில் நம்முடைய சத்துருக்களை நேசிக்க 5 வழிகளை பவுல் குறிப்பிடுகிறார். அவைகளை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். ஒன்று, நாம் கற்றுக்கொள்ளுகிற முதல் பாடம், அவர்களுக்காக ஜெபியுங்கள், அவர்களை ஆசீர்வதியுங்கள். 14ஆம் வசனம், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்றி சபையாதிருங்கள். Bless those who persecute you, bless and do not curse them. அதாவது நம்மை துன்பப்படுத்துகிறவர்களை நாம் ஆசீர்வதிக்க வேண்டுமே ஒழிய அவர்களை சபிக்க கூடாதாம். இங்கு ஆசீர்வதித்தல் என்பது நம்மை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிக்கும்படி தேவனிடத்தில் மன்றாட வேண்டும் என்று அர்த்தப்படுகிறது. அதாவது நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்பது பவுல் இங்கு சொல்ல வரும் கருத்து. அன்பு கூற முடியாத அளவுக்கு நமக்கு தீங்கு செய்தவர்களை நாம் எப்படி நேசிக்க முடியும்? பவுல் கொடுக்கும் முதல் அறிவுரை, அவர்களுக்காக குறைந்தபட்சம் நாம் ஜெபிக்க முடியும். சில நேரங்களில் எதிரிகளை மன்னிப்பது சுலபம், சில நேரங்களில் அது கடினமாக இருக்கும். அப்படிப்பட்ட கடினமான நேரங்களில் அவர்களுக்காக ஜெபிப்பது மன்னிப்பை எளிதாக்கும். இங்கு பவுல் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை பிரதிபலிக்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் இயேசு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று மலை பிரசங்கத்தில் பிரசங்கித்தார். அதைத்தான் பவுல் இங்கு நினைவுபடுத்துகிறார். இந்த போதனை பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்திய ஒன்று. கொரிந்து சபைக்கு எழுதும் போது தன்னுடைய ஊழியத்தில் சந்தித்த நெருக்கங்களை பற்றி பவுல் இப்படி சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள், எங்கள் கைகளினால் வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம், தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்ளுகிறோம், இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம் என்று சொல்லுகிறார். வையப்படும் போது ஆசீர்வதிக்கிறோம். இதுதான் பவுலுடைய அனுபவம். அதே போல பேதுருவும் அநியாயமாக துன்பப்படுத்தப்பட்ட தன் விசுவாசிகளுக்கு இயேசுவின் முன்மாதிரி எடுத்துரைக்கும் போது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார் என்று இயேசுவின் முன்மாதிரியை விசுவாசிகளுக்கு காண்பிக்கிறார். அதே போல 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பேதுரு, தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லுகிறார். இப்படி புதிய ஏற்பாடு முழுவதும் நாம் பார்க்கும் சீரான போதனை, நாம் தவறாக நடத்தப்படும் போது பழி வாங்காமல் இருப்பது மட்டுமல்லாமல் நம்மை துன்புறுத்துபவர்களை ஆசீர்வதிக்கவும் வேண்டும் என்பதுதான். இது புதிய ஏற்பாட்டின் மிக புரட்சிகரமான கட்டளைகளில் ஒன்று. இதற்கு கீழ்ப்படிவது கடினம், ஆனால் கீழ்ப்படிவது சாத்தியம். காரணம், கிறிஸ்துவும் மற்ற அப்போஸ்தலர்களும் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து இது சாத்தியம் என்று நமக்கு நிரூபித்திருக்கிறார்கள். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று ஜெபிக்க முடிந்ததே. ஸ்தேவான் தன்னை கொல்லும்படி கல்லறிந்து கொண்டிருந்தவர்களுக்காக, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று வேண்டிக் கொண்டாரே. பவுலால் நாங்கள் வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம், தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்ளுகிறோம் என்று சொல்ல முடிந்தது.
இது அவர்களுக்கு சாத்தியமானால் நமக்கும் சாத்தியம். எனவே இந்த புரட்சிகரமான கட்டளைக்கு கீழ்ப்படிவது நம்முடைய கடமை. இரண்டாவதாக, அவர்களுடன் பட்சமாய் நடந்து கொள்ளுங்கள். உங்கள் எதிரியின் சந்தோஷத்திலும் இழப்புகளிலும் அவர்களோடு பங்கெடுங்கள். எம்பத்தைஸ் வித் யுவர் எனிமீஸ். 15ஆம் வசனம். சந்தோஷப்படுகிறவருடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள். ரிஜாய்ஸ் வித் தோஸ் ஹூ ரிஜாய்ஸ், வீப் வித் தோஸ் ஹூ வீப். நமக்கு தீங்கு செய்தவர்களில் நல்லது கெட்டதில் நாம் அவர்களோடு பங்கெடுக்க வேண்டும் என்பது பவுலின் வாதம். நமக்கு தீங்கு செய்தவர்கள் நம் கண் முன்னே ஆசீர்வதிக்கப்படுவதை நாம் பார்க்கும் போது அவர்களோடு சேர்ந்து நம்மால் சந்தோஷப்பட முடிகிறதா? ஒருவேளை அவர்கள் எதிர்பாராத நஷ்டத்தையோ இழப்பையோ சந்தித்தால் அவர்களுடன் சேர்ந்து நம்மால் அழ முடிகிறதா? அல்லது அவனுக்கு தகுதியானதை அவன் பெற்றுக்கொண்டான் என்று நாம் சந்தோஷப்படுகிறோமா? பவுல் இங்கு சொல்லும் ஆலோசனை யதார்த்தத்துக்கு மாறானது, யதார்த்தத்துக்கு புறம்பானது என்று நினைக்கலாம். அது உண்மைதான், இது இயல்புக்கு மாறானது தான். ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகளான நாம் உலகத்தின் இயல்புக்கு மேலாக எழும்பி நிற்க வேண்டும் என்று பவுல் அறைகூவல் விடுகிறார். இதை நடைமுறைப்படுத்த சுய வெறுப்பு அவசியம். நமக்கு தீங்கு செய்தவர்கள் சந்தோஷப்படும் போது அவர்களுடன் சந்தோஷப்படுவதற்கும் அவர்கள் அழும்போது அவர்களுடன் அழுவதற்கும் சுய வெறுப்பு அவசியம். சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள் என்ற இந்த 2 கட்டளைகளில் முதலாவது கட்டளை தான் கீழ்ப்படிய கடினமானது, சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுவது. எனவேதான் பவுல் அதை முதலில் சொல்லுகிறார். இயற்கையாகவே அழுகிறவர்களுடன் அழுவது எளிது. நமக்கு தீங்கு செய்தவர்களுக்கு ஒரு இழப்பு வரும்போது அவர்களுடன் அழுவது சுலபம். ஆனால் அவர்கள் நம் கண் முன்னே ஆசீர்வதிக்கப்படுவதை நாம் காணும் போது அவர்களோடு சந்தோஷப்படுவது கடினம். அதற்கு ஆவிக்குரிய முதிர்ச்சி தேவை. கிறிஸ்துவின் அன்பு நம்மை முழுமையாக ஆட்கொண்டால் மட்டுமே இதை நாம் செய்ய முடியும். மூன்றாவதாக, பணிவு காட்டுங்கள். மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். ஷோ ஹியூமிலிட்டி, டு நாட் பி அரகன்ட். 16ஆம் வசனம். 16ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். இந்த வசனங்களில் நமக்கு தீங்கு செய்கிறவர்களை நேசிக்க 3 குறிப்புகளை பவுல் தருகிறார். 1, ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள். 2, மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். 3, உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். பவுல் இந்த வசனத்தை ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள் என்று தொடங்குகிறார். இங்கு எல்லா விஷயத்திலும் நாம் ஒரே மாதிரி சிந்திக்க வேண்டும் அல்லது மற்றவர்களுக்கு நாம் எல்லா விஷயத்திலும் உடன்பட வேண்டும் என்ற அர்த்தத்தில் பவுல் இதை சொல்லவில்லை. ரட்சிப்புக்கு அவசியமான கோட்பாடுகளில் நாம் சமரசம் செய்து கொள்ள வேண்டும் என்பது பவுலின் வாதம் அல்ல. உதாரணத்துக்கு, ரட்சிப்புக்காக விசுவாசத்துடன் விருத்த சேதனத்தை வலியுறுத்திய யூதவாதிகளுடன் பவுல் எப்போதுமே சமரசம் செய்ததில்லை. இந்த விஷயத்தில் பேதுரு யூதவாதிகள் பக்கம் சாய்ந்த போது பவுல் பேதுருவை கடிந்து கொண்டார். சில சமயம் சமாதானம் செய்வது பாவம், அது பவுலுக்கும் தெரியும். எனவே பவுல் இங்கு சொல்ல வரும் கருத்து எல்லா மனத்தாழ்மையோடும் பொறுமையோடும் அன்பில் ஒருவருக்கொருவர் சகிப்புத்தன்மையுடன் இருங்கள் என்பதுதான் பவுல் இங்கு சொல்ல வரும் கருத்து. தொடர்ந்து பவுல் மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள் என்று குறிப்பிடுகிறார். இன்று இருப்பது போலவே பவுலின் நாட்களிலும் ஏழை பணக்காரன் பாகுபாடுகள் இருந்தது என்று பார்க்கிறோம். குறிப்பாக யாக்கோபு 2ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்களில் ஒரு செல்வந்தனும் ஒரு ஏழையும் சபை கூடுகையில் எப்படி பாகுபாடோடு நடத்தப்படுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் ஏழைகளும் செல்வந்தரும், எஜமானனும் அடிமையும், யூதரும் கிரேக்கரும் ஒரே ஆராதனையில் அருகருகே அமர்ந்து கர்த்தருடைய பந்தியில் ஒன்றாக பங்கெடுப்பதில் அவர்களுக்கு இருந்த சங்கடத்தை நாம் கற்பனை செய்ய முடியும். அப்படிப்பட்ட சூழலில் கிறிஸ்தவம் மாபெரும் சமப்படுத்தியாக இருக்கிறது. கிறிஸ்து வகுப்பு வித்தியாசத்தையோ ஜாதி முறைமைகளையோ ஏழை பணக்காரர் பாகுபாடுகளையோ அங்கீகரிப்பதில்லை என்பது பவுலின் வாதம்.
கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27-28 வசனங்களில் பவுல் சொல்லும் போது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்று கிறிஸ்துவின் சபையில் இணைந்த பின்பு அவர்களுக்குள் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள் என்று கூறுகிறார். இங்கு தாழ்மையானவர்கள் என்பதை தாழ்மையானவைகள் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். எனவேதான் சில ஆங்கில மொழிபெயர்ப்புகள் இந்த 2 அர்த்தத்தையும் உள்ளடக்குகிறது. குறிப்பாக NIV வேதாகமம் be willing to associate with people of low position or willing to do menial work என்று மொழிபெயர்த்துள்ளது. தாழ்நிலையில் உள்ளவர்களோடு பழகுவதும் தாழ்மையான பணிகளை செய்ய விரும்புவதும் ரெண்டுமே முக்கியம். தாழ்மையான பணிப்பொறுப்புகளை செய்யக்கூடாத அளவுக்கு நாம் உயர்ந்தவர்கள் என்று ஒரு நாளும் நினைக்க கூடாது. இயேசு தன் சீஷர்களின் பாதங்களை கழுவிய போது அவர் ஒரு அடிமையின் வேலையை தான் செய்தார். எனவே இந்த வசனத்தை பவுல் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள் என்று கூறி முடிக்கிறார். பல காரணங்களுக்காக நாம் மற்றவர்களை விட மேலானவர்கள் என்ற மனநிலையை நாம் பெற்றிருக்கிறோம். நம்முடைய இனம், தொழில், வசதி, திறமை சார்ந்த விஷயங்களால் இந்த மனமேட்டிமை நமக்கு வருகிறது. இப்படிப்பட்ட விஷயங்கள் ஒரு கிறிஸ்தவருக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கக்கூடாது. அவர் எல்லாரையும், நம்முடைய சத்துருக்கள் உட்பட எல்லாரையும் நேசித்து தாழ்மை உள்ளவராக இருக்க வேண்டும். 4ஆவதாக, தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், பழி வாங்காதிருங்கள். அவாய்ட் ரிட்டாலியேஷன். 17-19 வசனங்கள், 17-19 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதிர் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். பொதுவாக நமக்கு தீங்கு செய்தவர்களை நாம் திருப்பி தாக்குவது இயல்பு. அதற்கு நாம் சொல்லும் சாக்குப்போக்கு, அவன்தான் எனக்கு முதலில் தீங்கு செய்தான் என்பது. ஒரு குழந்தை தான் இன்னொரு குழந்தையை அடித்ததை நியாயப்படுத்த அவன்தான் என்னை முதலில் அடித்தான் என்று கூறுவது போல நாமும் நம் பழிவாங்கலுக்கு சாக்குப்போக்கு சொல்ல விரும்புகிறோம். ஆனால் கர்த்தருடைய வசனம் ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், பழி வாங்காதீர்கள் என்று போதிக்கிறது. இக்கருத்தை இயேசு தன்னுடைய மலை பிரசங்கத்தில் சொல்லும் போது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 38-39 வசனங்களில், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு என்கிறார். இங்கு மலை பிரசங்கத்திலே இயேசு கிறிஸ்து வேதபாரகர் பரிசேயர் அனுசரிக்கும் நீதியை விட அவரை பின்பற்றுகிறவர்கள், அவருடைய பிள்ளைகள் அனுசரிக்கிற நீதி மேலானதாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் சில ஆலோசனைகளை பட்டியலிட்டுக் கொண்டு வருகிறார். பரிசேயருடைய நீதி கொலை செய்யக்கூடாது என்பது, கிறிஸ்துவின் நீதி கோபம் கொள்வதே கொலை செய்வதற்கு சமம், எனவே கோபம் கொள்ளக்கூடாது. பரிசேயருடைய நீதி விபச்சாரம் செய்யக்கூடாது, கிறிஸ்துவின் நீதி ஒருவரை இச்சையோடு பார்ப்பதே விபச்சாரம் செய்வதற்கு சமம். அதே வரிசையில் பரிசேயருடைய நீதி, உனக்கு விரோதமாக குற்றம் செய்தவர்களை நீ தண்டிக்கலாம், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று தண்டிக்கலாம். கிறிஸ்துவின் நீதி, உனக்கு விரோதமாக குற்றம் செய்தவர்களை நீ தண்டிக்காதே, தீமையோடு எதிர்த்து நிற்காதே, அதை நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்பது. பழைய ஏற்பாட்டில் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்ட வசனம் தனி நபர்களுக்கு சொல்லப்பட்டதல்ல. அது நீதி வழங்குபவர்கள், தேசத்து தலைவர்கள், சட்ட ஒழுங்கு பராமரிக்கும் பொறுப்பில் இருப்பவர்கள், இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. இது பொதுமக்களுக்கு கொடுக்கப்பட்ட நியமம் அல்ல. குற்றம் செய்தவர்களுக்கு நீதியான தண்டனை கிடைப்பதற்கு வழிவகை செய்ய நீதி வழங்கும் பொறுப்பில் இருப்பவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நியமம். பழிவாங்குதல் கர்த்தருக்குரியது, அது மனிதருக்குரியது அல்ல என்பதை போதிக்கும் பல வசனங்களை நாம் பழைய ஏற்பாட்டில் பார்க்க முடியும். ஆனால் இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த பரிசேயரும் வேதபாரகரும் இதற்கு முரணாக ஒரு தனி நபர் தனக்கு அளிக்கப்பட்ட அநீதியை தானே பழிவாங்கல் மூலம் தீர்த்து கொள்ளலாம் என்று போதித்து வந்தார்கள்.
தீமைக்கு தீமை செய்யும் உரிமை நமக்கு உண்டு என்று போதித்தார்கள். இதற்கு பதிலாகத்தான் இயேசு தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் என்ற போதனையை கொடுக்கிறார். பழிக்கு பழி செய்யாமல் இருப்பது, எதிர்த்து தாக்காதிருப்பது கிறிஸ்தவ பண்புகளிலே சிறந்த பண்பு. தொடர்ந்து 18ஆம் வசனத்தில் நமக்கு தீங்கு செய்தவர்களுடன் சமாதானமாக வாழ நம்மால் முடிந்த எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று பவுல் கூறுகிறார். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள் என்று கூறுகிறார். எல்லாரோடும் சமாதானமாயிருங்கள் என்ற போதனையை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது பவுலுக்கு தெரியும். காரணம், அது எல்லா சூழ்நிலைகளிலும் சாத்தியமானதல்ல. எனவே கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் என்ற 2 வார்த்தைகளை பவுல் சேர்த்துக் கொள்கிறார். சில நேரங்களில் சமாதானம் என்பது நம்முடைய விசுவாசத்தை விட்டுக் கொடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளக்கூடும் என்பதால் உங்களால் ஆன மட்டும் என்று பவுல் கூறுகிறார். அதாவது சமாதான முயற்சியில் நம் பங்கிற்கு மட்டுமே நாம் பொறுப்பாளிகளாக இருக்கிறோம். நமக்கு தீங்கு செய்தவர்கள் நம்முடைய சமாதான முயற்சியை ஏற்றுக்கொள்ளலாம், அதை மறுக்கலாம், அதற்கு நாம் பொறுப்பல்ல. நம்முடைய சமாதான முயற்சிக்கு அவர்கள் சாதகமாக பதிலளித்தாலும் இல்லாவிட்டாலும் சமாதானத்தை ஏற்படுத்த நம்மால் இயன்ற எல்லாவற்றையும் நாம் செய்தாக வேண்டும். எனவேதான் மலை பிரசங்கத்தில் இயேசு சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே இயேசு கூறியதாக நாம் பார்க்கிறோம். எனவே சமாதான முயற்சிக்கு ஒரு சாக்குப்போக்காக கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் என்ற இந்த 2 தகுதிகளை பவுல் கொடுக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சமாதான முயற்சியை மற்றவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடும் என்று நினைக்கலாம். அது உண்மையாக கூட இருக்கலாம். ஒரு காட்டு மிருகத்தை ஆபத்திலிருந்து காப்பாற்றிய இரக்கமுள்ள ஒரு மனிதனை குறித்த ஒரு கதை உண்டு. அவன் அந்த மிருகத்தை காப்பாற்றிய பின்பு அந்த மிருகம் அவனை திருப்பி தாக்கியதாம். இதை பார்த்து கொண்டிருந்த ஒருவர், ஏன் தேவையில்லாமல் அந்த மிருகத்தை காப்பாற்றினாய், அது உன்னை திருப்பி தாக்குகிறதே என்று கேட்டதற்கு அந்த இரக்கமுள்ள மனிதன், திருப்பி தாக்குவது அந்த மிருகத்தின் இயல்பு, இரக்கம் காட்டுவது என்னுடைய இயல்பு, அந்த மிருகத்தால் அதன் இயல்பை மாற்ற இயலாது என்ற காரணத்துக்காக நான் ஏன் என் இயல்பை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று பதிலளித்தார். அதே போல நம்முடைய சமாதான முயற்சியை மற்றவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடும், அது அவர்கள் பிரச்சனை, அதை தேவன் பார்த்துக் கொள்வார். ஆனால் நாம் சமாதானத்துக்கான எல்லா முயற்சியையும் எடுக்க வேண்டும். நீங்கள் சமாதானமாக இருக்க விரும்புகிறீர்கள் என்பதை உங்கள் எதிரிக்கு தெரியப்படுத்துங்கள். அவன் அதை நிராகரித்தால் அது உங்கள் தவறு அல்ல. ஒருவேளை நீங்கள் மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ பிறரால் துன்புறுத்தப்பட்டவர்களாக இருக்கலாம். தங்கள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யும் ஒருவருடன் அல்லது உங்களுக்கு விசுவாச துரோகம் செய்த ஒரு நபரோடு வாழ அல்லது வேலை செய்ய நிர்பந்தப்படுத்தப்பட்டிருக்கலாம். யாரோ ஒருவர் உங்களை ஏமாற்றி இருக்கலாம். ஆனால் எல்லா நிலையிலும் நாம் சமாதான முயற்சிக்கு மனம் திறந்தவர்களாக இருக்க வேண்டும். சமாதான முயற்சிக்கு நாம் முட்டுக்கட்டை போடுகிறவர்களாக இருக்கக்கூடாது. கிரஹாம் ஸ்டெயின்ஸும் அவரது 2 மகன்களும் 1999ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 23ஆம் நாள் அவர்கள் இரவு ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த வாகனத்திற்குள் உயிருடன் எரித்துக் கொல்லப்பட்டார்கள். எரிந்த நிலையில் 3 உடல்களும் ஒன்றோடு ஒன்று ஒட்டிய நிலையில் மீட்கப்பட்டன. கிரஹாம் ஸ்டெயின்ஸ் 34 ஆண்டுகள் ஒரிசா மாநிலத்தில் உள்ள தொழுநோய் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஊழியம் செய்தார். அவருடைய இந்த மரணத்திற்கு பின்பு ஸ்டெயின்ஸின் மனைவி கிளாடிஸ் அந்த துயர நேரத்திலும், இந்திய மக்களுக்கு என்னிடம் ஒரே ஒரு செய்தி மட்டுமே உள்ளது, நான் கசப்பானவள் அல்ல, எனக்குள் கோபம் இல்லை, எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், இந்த தேசத்து மக்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். எனவே வெறுப்பை எரித்து கிறிஸ்துவின் அன்பின் சுடரை பரப்புவோம் என்று கூறினார். இதுதான் தீமைக்கு தீமை செய்யாதிருப்பது. நமக்கு அநீதி இழைக்கப்பட்ட காரணத்தினால் நாம் பழிவாங்க வேண்டும் என்ற அவசியமில்லை. அந்த உரிமை நமக்கு கிடையாது. இதை இந்த வசன பகுதியில் 3 முறை பவுல் வலியுறுத்துகிறார். 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் என்று சொல்லுகிறார். 19ஆம் வசனத்தில் பழி வாங்குதல் எனக்குரியது என்று சொல்லுகிறார். 21ஆம் வசனத்தில் நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. இதே கருத்தை 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பவுல் சொல்லும் போது, ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள்,
உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்போதும் நன்மை செய்ய நாடுங்கள் என்று குறிப்பிடுகிறார். நாம் பழி வாங்குவது தவறு என்பதற்கு இந்த வசனங்களில் 4 காரணங்களை பார்க்கிறோம். ஒன்று, பழி வாங்குதல் தேச சட்டத்திற்கு விரோதமானது. 17ஆம் வசனத்தில் எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள் என்று பவுல் சொல்லும் போது, மக்கள் நம்முடைய நடத்தையை குறித்து என்ன நினைக்கிறார்கள் என்பது நமக்கு முக்கியமில்லை என்று நாம் சொல்லிவிட முடியாது. நாம் மனுஷனுக்கு முன்பாக யோக்கியமானவைகளை செய்ய வேண்டும், நமது தேச சட்டத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பது பவுலின் நிலைப்பாடு. நமது தேச சட்டம் பழி வாங்குதலை, அதாவது சுயமாய் தேடிக்கொள்ளும் நீதியை தடை செய்கிறது. பழி வாங்குதல் ஒரு தீர்வு அல்ல என்பதை இந்த உலகமே அறிந்திருக்கிறது. எனவே பழி வாங்குவது தவறு. இரண்டாவதாக, பழி வாங்குதல் சமாதானத்தை ஏற்படுத்தாது, அது கூடுதல் விரோதத்தை தான் வளர்க்கும். நாம் அனுபவித்த தீங்கிற்கு அது தீர்வாகாது. மூன்றாவதாக, பழி வாங்குவது தேவனுடைய வேலையை நாம் அபகரிப்பதாகிவிடும். 19ஆம் வசனத்தில் பவுல், பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூறுகிறார். நான்காவது, பழி வாங்குவது தீமைக்கு அடிபணிவது. 21ஆம் வசனத்தில் பவுல் இதை தெரிவுபடுத்துகிறார். தீமையால் வெல்லப்படாதீர்கள், ஆனால் தீமையை நன்மையால் வெல்லுங்கள். பழி வாங்குதல் நமக்கும் நம் எதிரிக்கும் வித்தியாசம் இல்லாமல் ஆக்கிவிடும். அவர்களுக்கு சமமானவர்களாகி விடுகிறோம். தனிப்பட்ட வகையில் பழிவாங்குதலை ஊக்குவித்து புகழ்ந்து கொண்டாடும் ஒரு கலாச்சார காலகட்டத்தில் நாம் வாழுகிறோம். பழி வாங்குதல் தான் இன்று பல திரைப்படங்கள், தொலைக்காட்சி தொடர்கள், நாவல்களின் கதை கருவாக உள்ளது. பழி வாங்குதல் நீதியை நிலைநாட்டும் என்று புரிந்து கொள்ளப்படுகிற ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஒருவேளை நாம் எதிர்த்து தாக்காவிட்டால் நாம் பலவீனராக கருதப்படுவோமோ என்று நினைக்கலாம். ஆனால் உண்மையில் பழி வாங்க வாய்ப்பு இருக்கும் போது பழி வாங்குவதை விட அந்த சூழ்நிலையில் பழி வாங்காமல் பொறுமையாக இருப்பதற்கு தான் அதிக பலம் தேவைப்படுகிறது, இல்லையா? இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது வழிபோக்கரும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று இகழ்ந்தார்கள். அவர் சிலுவையிலிருந்து இறங்கி வந்திருக்க முடியும், தன்னுடைய பலத்தை அங்கு நிரூபித்திருக்க முடியும். ஆனால் அவர் திருப்பி தாக்காதிருந்ததன் மூலம் தமது பலத்தை நிரூபித்தார். அப்படியானால் தீமை செய்கிறவர்களுக்கு தண்டனை இல்லையா? தண்டனை உண்டு. ஆனால் அந்த தண்டனையை கொடுக்க நமக்கு தகுதி இல்லை. அதை கர்த்தர் பார்த்து கொள்வார், அவ்வளவுதான். பழி வாங்குதலை தேவனுடைய கரத்தில் விட்டுவிடுங்கள். நாம் ஒரு படி தள்ளி நின்று தீமையை தண்டிப்பது பற்றி தேவன் பார்த்து கொள்ள அனுமதிக்க வேண்டும். சகலமும் அறிந்த ஆண்டவர் அவருக்கு ஏற்ற விதத்தில் அதை செய்ய நாம் இடம் கொடுக்க வேண்டும். சில வேளைகளில் பாவத்தின் இயல்பான விளைவின் மூலம் அந்த தண்டனையை தேவன் கொடுக்கலாம். சில வேளைகளில் தண்டனை நீதிமன்றங்களில் அளிக்கப்படுகிறது. அடுத்த அதிகாரம், ரோமர் 13ஆம் அதிகாரம், தீமை செய்கிறவர் மேல் கோபாக்கினை வர பண்ணும்படி தேவன் அரசு அதிகாரிகளை நியமித்திருக்கிறார் என்று பவுல் கூறுகிறார். 4ஆம் வசனத்தில், ரோமர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், அரசு அதிகாரிகளை பயன்படுத்தி தேவன் அவர்களை தண்டிக்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக மனம் திரும்பாதவர்களுக்கு அந்த தண்டனை தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே தரப்படும். தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனுக்கு பலனளிப்பார். அப்படியானால் நமக்கு தீங்கு செய்கிறவர்களுக்கு எதிராக நம்மை பாதுகாத்துக் கொள்வது தவறா? இல்லை, தவறில்லை. சட்டப்படி நம்மை பாதுகாத்துக் கொள்ள, சட்டப்படி நடவடிக்கை எடுக்க நமக்கு முழு உரிமை உண்டு. ஆனால் பழி வாங்க உரிமை இல்லை. இதயத்தில் கசப்பை வளர்த்து கொண்டு பின்னால் ஒரு நாள் அவனை தீர்த்து கட்ட சமயம் பார்த்து சதி செய்ய நமக்கு உரிமை இல்லை. இதைத்தான் பவுல் இங்கு சொல்லுகிறார். கடைசியாக, ஐந்தாவதாக, தீமையை நன்மையினால் வெல்லுங்கள். ஓவர் கம் ஈவில் வித் குட். 20-21 வசனங்கள், 20-21 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அண்டியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. Do not be overcome by evil, but overcome evil with good. பவுல் இங்கு நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை மேற்கோள் காட்டுகிறார். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு.
இதே கருத்தை லூக்கா 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் இயேசு சொல்லும் போது, எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். பகையில் இருந்து ஒதுங்கி நிற்பது மட்டும் நம்முடைய கடமை அல்ல. நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? நம்முடைய சத்துருக்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாம். உலகம் உங்கள் எதிராளியின் பலவீனங்களை அறிந்து அதை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கற்றுத் தருகிறது. ஆனால் வேதம் உங்கள் எதிராளிக்கு என்ன தேவை என்பதை கண்டறிந்து அதை அவனுக்கு கொடுங்கள் என்ற ஆலோசனை சொல்லுகிறது. ஒருவர் நமக்கு தீமை செய்யும் போது 4 விதங்களில் நாம் நடந்து கொள்ளலாம். 1, நமக்கு தீங்கு செய்தவர்களுக்கு நாம் இன்னும் அதிக தீங்கு செய்யலாம், அது அவர்களை தீர்த்து கட்டுவது. 2, அவர்களுக்கு சரிக்கு சமம் கொடுக்கலாம். அவன் எனக்கு தீங்கு செய்தான், நான் அவனுக்கு அதே தீங்கை திருப்பி செய்வேன் என்பது, இது பழிக்கு பழி வாங்குதல். 3, தீங்கு செய்த நபரை கண்டு கொள்ளாமல் விட்டுவிடுவது, புறக்கணிப்பது, அவர் நம்முடைய கவனத்திற்கு தகுதியற்றவர் என்று கருதுவது. 4, நமக்கு தீங்கு செய்தவர்களை மன்னித்து அவர்களுக்கு உதவி செய்வது. இதுதான் கிறிஸ்துவின் வழி. நாம் நம் விரோதிகளுக்கு நன்மை செய்தால் அதன் விளைவு என்னவாக இருக்கும்? பவுல் நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 22 மேற்கோள் காட்டி இதற்கு பதில் கொடுக்கிறார். நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய் என்ற சொற்றொடர் பல யூகங்களை ஏற்படுத்தியுள்ளது. பெரும்பாலானவர்கள் எரியும் தழல், எரியும் அவமானத்தின் வேதனை என்று புரிந்து கொள்கிறார்கள். அதாவது நம்முடைய செயல் தவறு செய்தவரை மனம் திரும்புவதற்கு வழிவகுக்கும் என்ற அர்த்தம். சிலர் 1 நூற்றாண்டு பாலஸ்தீன சூழலில் அக்கினி தழல் நிறைந்த பாத்திரத்தை தலையில் சுமந்து செல்லும் நடைமுறையோடு இதை தொடர்பு படுத்துகிறார்கள். விரோதி ஒருவனின் நெருப்பு அணைந்து போய் அவன் தனது நெருப்பை மறுபடியும் பற்ற வைக்க போராடும் போது தன் தலையில் உள்ள நெருப்பு பாத்திரத்திலிருந்து எரியும் கரிகளை அவன் பாத்திரத்தில் போட்டு அவனுக்கு உதவி செய்யும் செயலை இது குறிக்கிறது என்று கருதுவதுண்டு. சிலர் ஒரு மனிதன் தன் குற்றங்களை பொதுமக்கள் முன்னிலையில் ஒப்புக்கொள்வதற்கு தன் தலையில் எரியும் நெருப்பு பாத்திரத்தை சுமந்து மனஸ்தாபப்படும் எகிப்திய சடங்கோடு இந்த வசனத்தை ஒப்பிடுவது உண்டு. பழைய ஏற்பாட்டில் எரிகிற தழல் கடவுளின் தீர்ப்பை குறிக்கிறது. உதாரணமாக சங்கீதம் 140 10ஆம் வசனத்தில் தாவீது தன் எதிரிகளை பற்றி கூக்குரலிடுகிறார். நெருப்பு தழல் அவர்கள் மேல் விழுவதாக, அக்கினியிலும் அவர்கள் எழுந்திருக்க கூடாத படுகுழிகளிலும் தள்ளப்படுவார்களாக என்று தன் எதிரிகளுக்கு கடவுளின் நியாய தீர்ப்பை அழைக்கிறார். எனவே ரோமர் 12ஆம் அதிகாரம் 20 பொருள் என்னவென்றால், உங்கள் எதிரிக்கு நீங்கள் நன்மை செய்தால் அது அவர் மனம் திரும்ப வாய்ப்பு கொடுக்கும். அப்படி அவர் மனம் திரும்பவில்லை என்றால் தேவன் ஒரு நாள் தன் நியாயமான தீர்ப்பின் மூலம் நம் தவறை சரி செய்வார் என்று நாம் உறுதியாக நம்பலாம். இதை எப்படி எடுத்துக்கொண்டாலும் தீமைக்கு நன்மையை திருப்பி செய்வது அவர்களின் மனசாட்சியை தூண்டி அவர்களை மனம் திரும்ப செய்யும் என்ற எதிர்பார்ப்பு இதில் அடங்கி இருக்கிறது. ஒரு விரோதியை ஒழிப்பதற்கு அவனை நண்பராக்கிக் கொள்வதே சிறந்த வழி. அன்பு கூற முடியாத ஒருவரை நாம் எப்படி நேசிப்பது? அவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் அவர்களை நேசிக்கலாம். இதுதான் தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்வது. நாம் தேவனிடத்தில் நமது விரோதிகளை சபிக்கும்படி கேட்டால் நாம் தீமையினால் வெல்லப்பட்டிருக்கிறோம் என்று அர்த்தமாகிறது. நாம் தீமைக்கு தீமையை திருப்பி செலுத்த முயற்சி செய்தால் நாம் தீமையால் வெல்லப்பட்டிருக்கிறோம் என்று அர்த்தம். அதே வேளையில் நமது விரோதிகளை ஆசீர்வதிக்கும்படி தேவனிடத்தில் ஜெபித்தால் தீமையை நன்மையால் வென்றுவிட்டோம் என்ற அர்த்தம். நமக்கு தீங்கு செய்தவர்களின் தேவையை அறிந்து அவர்களுக்கு உதவி செய்தால் தீமையை நன்மையால் வென்றுவிட்டோம் என்று பொருள். தீமையை நன்மையினால் வெல்வது சுலபமா? இல்லை. ஆனால் அது சாத்தியமா? ஆம், சாத்தியம். கர்த்தருடைய பலத்தினால் அது சாத்தியம். தேவனுடைய உதவியுடன் நீங்களும் நானும் தீமையை நன்மையினால் வெல்ல முடியும். உலகம் நீ சமாதானமாய் வாழ்வதற்கு உன் சத்துருக்களை சகித்துக் கொள் என்று சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு படி மேலே சென்று அவர்களை சிநேகியுங்கள், அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அவர்கள் இன்ப துன்பங்களில் பங்கெடுங்கள் என்று சொல்லுகிறார். உலகத்தின் அளவுகோலுக்கு மிஞ்சிய ஒரு வாழ்வு நிலையை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். உங்கள் அணுகுமுறைகள் எந்த அளவிற்கு இந்த வசனங்களோடு பொருந்தி போகிறது? உங்களுக்கு அநீதி இழைத்தவர்களை ஆசீர்வதிக்கிறீர்களா? உங்களுக்கு தீங்கு செய்தவர்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் அவர்களோடு பங்கு பெறுகிறீர்களா? அவர்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறோமா?
தீமைக்கு தீமை செய்வது அல்ல, தீமையை நன்மையால் வெல்வது நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். இது கடினம். ஆனால் நம்மால் செய்ய முடியாததை வேதம் ஒரு நாளும் நமக்கு கற்றுத் தருவதில்லை. நம்மால் செய்ய முடிந்ததை தான் தேவன் நமக்கு கற்றுத் தருகிறார். அப்படி நாம் செய்யும் போது நாம் கிறிஸ்துவின் தன்மையை பிரதிபலிக்கிறோம். தேவனுடைய நாமம் நம் மூலமாய் மகிமைப்படும். எனவே நம்முடைய சத்துருக்களை சிநேகிக்க நம்மால் முடிந்த எல்லாவற்றையும் செய்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.